பிரைஸ் தி லார்ட். ஷோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாலாமா. அந்த பொண்ணு ஒரு ஆற்றங்கரை ஓரமா உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருந்தாலாமா. எனக்கு பேச தெரியல, படிக்க தெரியல, விளையாட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தாலாமா. இன்றைக்கு அந்த பொண்ணை போல நீங்க அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுடைய பாரத தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. சோ எந்த காரியங்களை குறித்துமே கவலைப்படாதீங்க. வேதாகமத்திலையும் மோசே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. உடனே அந்த மோசே என்ன தெரியுமா சொல்றாரு? நான் திக்குவாயும் மந்தனவுமா இருக்கேன், எனக்கு பேச தெரியாது, சோ நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? யாத்திராகமம் 4:11 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? எஸ், தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் உண்டாக்கினவரா இருக்கிறார். அதனால பேச தெரியல, ஜெபிக்க தெரியல, எனக்கு சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியங்களை குறித்துமே கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையுமே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிறவர்களாக நில்லுங்க. தேவனாகிய கர்த்தர் சகல காரியங்களையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சகலத்தையுமே நேர்த்தியாக உங்களுக்கு செய்து முடிப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.